இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். டிசம்பர் 3ஆம் தேதி தொகுதி பங்கீடு தொடர்பாக தமிழக காங்கிரஸ் ஐவர் குழுவினர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினர். ராகுல் தரப்பில் வைக்கப்பட்ட நிபந்தனைகள் குறித்து தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் முதல்வரிடம் விளக்கினார். அதற்கு முதல்வர் திமுக தரப்பில் தொகுதி பங்கீடு பேச்சுக்கான குழு அமைத்த பின் தொடர்ந்து பேசலாம் என்று பதிலளித்துள்ளார். ஆனால் திமுக தன் முடிவை டிசம்பர் 20க்குள் தெரிவிக்க வேண்டும் என்று ஷோடங்கர் வலியுறுத்தினார். 2 மாதம் ஓடியும் திமுகவில் பேச்சு நடத்த குழு அமைக்கப்படவில்லை. இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா மற்றும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை சந்திக்க திமுக எம்பி கனிமொழி நேரம் கேட்டார். அவருக்கு நேரம் தரப்பட்ட நிலையில் உடல்நல பாதிப்பை காரணமாக கூறி கனிமொழியை சந்திக்க சோனியா மறுத்துவிட்டார். பின் ராகுலை சந்தித்து 20 நிமிடங்கள் கனிமொழி பேசினார். அப்போது ராகுலிடம் ஆட்சியில் பங்கு தரும் கொள்கை திமுகவிடம் இல்லை, என்டிஏ கூட்டணியில் கூட ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஏற்கவில்லை. அப்படி இருக்கும்போது அதை திமுக எப்படி ஏற்க முடியும்? தொடர்ந்து அழுத்தம் தந்தால் கூட்டணி உறவை பாதிக்கும். கடந்த முறையை விட கூடுதலாக 2 தொகுதிகளுடன் 27 சீட் தர வாய்ப்பு உள்ளது என்று கனிமொழி கூறியிருக்கிறார். அதற்கு ராகுல் ஆட்சியில் பங்கு 41 சீட், 2 ராஜ்யசபா எம்பி பதவிகள், உள்ளாட்சி தேர்தலில் 20% இடங்கள் வேண்டும். அது தொடர்பாக காங்கிரசின் ஐவர் குழுவிடம் பேசுங்கள் என்று கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு திமுக அரசு எந்த ஒத்துழைப்பும் தரவில்லை என்ற வருத்தம் கட்சியினருக்கு இருப்பதாகவும் ராகுல் கூறியிருக்கிறார்.